அன்பர்களே வணக்கம். நாம் ஏற்கனவே குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் நமது குரு ஸ்ரீ மகா பெரியவாளின் சில மகிமைகளை நமது பக்தி சிந்தனா சேனலின் 47வது வீடியோவில் கண்டோம். இன்றைய குருவாரத்தில் ஸ்ரீ மகா பெரியவாளின் மேலும் சில மகிமைகளை இந்த வீடியோ எண் 49 மூலம் காண்போம் வாரீர். மகிமை எண் 4. சேலத்தை சேர்ந்த ஆடிட்டர் வேணுகோபால் பெரியவாளின் பரம பக்தர். அவர் ஒரு கார் வாங்கினார். எல்லாமே பெரியவாதான் என்றிருக்கும் அவருக்கு புது காரையும் பெரியவாளிடம் காட்ட வேண்டும் என்ற ஆசையினால் நேராக காஞ்சிபுரம் கிளம்பினார் புது காரில். அங்கே போனதும் பெரியவா கலவையில் இருப்பதாக தெரிந்ததும் நேராக கலவைக்கு சென்றார். உள்ளே பெரியவா அமர்ந்திருந்தார். உள்ளே சென்று நமஸ்காரம் பண்ணினார். புதுசாக கார் வாங்கியிருக்கியோ? ஆச்சரியப்பட்டார் ஆடிட்டர். ஆமாம் பெரியவா. உள்ளூர கொஞ்சம் தயக்கம். அடடா, பெரியவா கிட்ட சொல்லாமல் கார் வாங்கினது தப்போ என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் பெரியவாளோ புன்னகையுடன், நல்ல விஷயந்தான், சரி, இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணு. ஆடிட்டர் குஷியாகிவிட்டார். இங்கேருந்து நேராக கொஞ்சம் தூரம் போய் கிழக்கே திரும்பணும். அந்த வழியில் போனால் ஒரு குளம் வரும். அந்த குளத்தங்கரையில் ஒரு கிழவர் உட்கார்ந்துருப்பார். அவரை உன்னோட காரில் இங்கே அழைச்சிட்டு வா. என்ன செய்வியா? குழந்தை போல் கேட்ட அழகில் சொக்கி போய் நின்று ஆடிட்டர் சுதாரித்து கொண்டு, இதோ போகிறேன் பெரியவா. ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு கிளம்பினார். பெரியவா சொன்ன மாதிரி கிழக்கே போனதும் ஒரு குளம் வந்தது. பெரியவா சொன்ன மாதிரியே மிகவும் வயசான தாத்தா ஒருவர் அந்த குளத்தங்கரையில் உட்கார்ந்திருந்தார். அவர் அருகில் சென்றார். ஐயா, பெரியவா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னான். என்னையா அழைச்சாரு? தாராளமாக வர்றேனே. மிகவும் தள்ளாடிக்கொண்டே ஆடிட்டர் கைத்தாங்களாக உதவி செய்ய காரில் ஏறிக்கொண்டார். அவரை பிடித்து நடத்தி கொண்டு போய் பெரியவா முன்னால் விட்டார். பெரியவாளும் பெரியவரும் கொஞ்ச நேரம் மௌனமாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்குத்தானே அவர்களுடைய உள்ளார்ந்த அனுபவம் தெரியும். அழகான சௌஜன்யமான புன்னகையுடன் பெரியவா கேட்டார், என்ன சௌக்கியமாக இருக்கியா? இருக்கேன் சாமி, சௌஜன்யமாக பதில் கூறினார் அந்த தாத்தா. பாரிஷதரை அழைத்தார். 2 ஜோடி வேஷ்டியும் நல்லதா 2 சால்வையும் மேனேஜர்கிட்ட கேட்டு பணம் எல்லாத்தையும் கொண்டு இவருக்கு கொடு. சந்தோஷமாக அவற்றை வாங்கி கொண்டார் இந்த தாத்தா. போயிட்டு வா, க்ஷேமமாக இரு. இவரை கொண்டு போய் எங்கே இறக்கி விடணும்னு சொல்கிறாரோ அங்கே விட்டுட்டு வா. ஆடிட்டர் பழையபடி அந்த தாத்தாவை அவர் சொன்ன இடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தார். திரும்ப பெரியவா முன் நமஸ்கரித்து எழுந்தார். அந்த தாத்தா யாரென்று கேட்கவில்லை. இப்போ நீ அழைச்சிட்டு வந்தியே, அவர் யாருன்னு தெரியுமோ? தெரியல பெரியவா. நான் சின்ன பையனாக இருக்கச்சே முதலாக இந்த பெரியவர் தான் என்னை தன்னோட குதிரை வண்டியில் உட்காத்தி வச்சு இங்கே கலவைக்கு அழைச்சிட்டு வந்தார். போகிற வழியில் இவர் சொல்லித்தான் எனக்கு என்னைத்தான் அடுத்து சங்கராச்சாரியராக ஆக்க போகிறான்னு தெரிஞ்சது. ஒரே அடியாக பயந்துண்டு அழுதுண்டு ராமா ராமான்னு சொல்லிகிட்டே வந்தேன். எனக்கு அப்போது சம்ஸ்கிருதம் தெரியாது, வேதம் தெரியாது. இங்கே வந்தப்புறம்தான் எல்லாமே பாடம். எத்தனை வருஷமாச்சு பாத்தியா? இவரை என்னால் எப்படி மறக்க முடியும்? திடீர்னு ஞாபகம் வந்தது. அதான் உன்னோட புது காரில் கூட்டிகிட்டு வர சொன்னேன். சிரித்து கொண்டே பால்ய நாட்களை நினைவு கூர்ந்தார். அந்த பெரியவர் தான் முனிரத்ன முதலியார். காமகோட்டி பீடத்தின் சிரோரத்னமாக ஜொலிக்கப் போகும் மாமலைகள் போற்றும் முதல்வனை, முனிபுங்கவனை முதலில் கலவைக்கு அழைத்து சென்றவர். அவர் பெயரும் முனிரத்ன முதலியார். எத்தனை அழகான பொருத்தம்! குழந்தை சுவாமிநாதனை கோவேறு கழுதைகள் பூட்டிய வண்டியில் காஞ்சிபுரத்திலிருந்து கலவைக்கு அழைத்து சென்ற வண்டிக்காரர் முனிரத்ன முதலியார் என்று அந்த தாத்தா நம்முடைய பெரியவாளை பற்றி சுமார் 68 வருடங்களுக்கு பின் கூறியது. கோவேறு கழுதை வண்டியை கட்டிக்கிட்டு சுவாமியை அழைச்சிட்டு வர திண்டிவனம் புறப்பட்டேன். நான் நல்ல வேளையாக அவங்க அம்மா எல்லோரும் காஞ்சிபுரத்திலேயே இருந்தாங்கன்னு தெரிஞ்சது. அவங்களும் திண்டிவனத்திலிருந்து கலவைக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். நான் சாமியை மட்டும் என் வண்டியிலே குந்திக்க சொல்லி வேகமாக ஓட்டிக்கிட்டு வந்தேன். மற்றவங்க எல்லாரும் பின்னால் ஒரு வண்டியில் வந்தாங்க. ஆனந்தமான அந்த க்ஷணங்களை நேரில் நடப்பது போல் விவரித்தார். ஜகத்குருவை வண்டியில் ஏற்றி சென்றவரையே தன் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்த ஆடிட்டர் பெற்ற பாக்கியமே பாக்கியம். பெரியவாளுக்கும் ஸ்ரீ ராகணபதிக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பாஷணை. திடுதிப்புன்னு என்னை மடாதிபதியாக சுவாமிகள்னு ஆக்க போகிறான்னு தெரிஞ்சதும் அலமாந்து தான் போனேன். ஆனால் கலவைக்கு போய் அங்கே மடத்துக்குள்ளே போன உடனேயே அந்த கலவரம் எல்லாம் போயிடுது.
ஆச்சரியமா என்னமாவோ எனக்கு முதல்ல இருந்த திகில் போயிடுத்து. ரகசியத்தை அடைத்து வைத்து கொண்டிருந்த பெரியவாளிடம் விஷயத்தை அவ்வளவு லேசில் கறந்துவிட முடியுமா? பல முறை பல வழிகளில் போராடி போராடி கறந்தார் ராகணபதி. ஆச்சாரியால் தன்னை ஆட்கொண்டதை ரொம்ப டைல்யூட் பண்ணியே சொன்னார். அடுத்து காமாட்சி விஷயமாக பேசியபோது ஆச்சாரியால் தான் சகலமும்னு போன பெரியவா. காமாட்சியே காமாட்சின்னு ஆனது எப்படி பெரியவா? அப்படியெல்லாம் போயிட்டேனா என்ன? உனக்கு என்னமோ அப்படி பிரமையாட்டமாக இருக்குது. ஒரே போடாக போட்டார். இவரிடம் விஷயத்தை கறப்பது அவ்வளவு லேசா? எனக்கு மட்டும்தானா என்ன? எத்தனையோ பெரியவாழ்லாமும் அப்படித்தானே அனுபவிச்சுதா சொல்கிறா. பெரியவாளுக்கெல்லாம் கூட பிரமை வரும். சப்தசதியில் சொல்லியிருக்கு தெரியுமோன்னோ. ஆச்சாரியாலும் விஸ்வம் பிரமயசிங்கிறா இல்லையா? விஸ்வ பிரமணக்காரிணின்னு நாமாவும் கொடுத்து வச்சிருக்கோம். சரி, இன்று இவருடன் முட்டி பிரயோஜனம் இல்லை என்று ராகணபதி அன்று வெற்றிகரமாக வாபஸ் வாங்கினார். அப்புறம் பல நாட்கள் பல நச்சரிப்புகளுக்கு பின் திருவாய் மறந்தார். நான் போனது ஆச்சாரியாள்னு தான். அப்புறம் அதுவே அம்பாள் அது இதுன்னு கொஞ்சம் கொன்று விட்டுட்டது. அப்படித்தான் போல இருக்கு. அப்படியே கைப்பாலாக ஒரே அடியாக நிற்க வைத்து விட்டார். அது இது என்றாரே, அது தத்தென்னும் பிரம்மானுபூதி. இது இந்த மாயாலோகம். அதுவே உணர்ந்த பின்னும் இம்மாய உலகுக்காக அனவரதமும் பணிபுரியும் காருண்ய சித்தியே இது என்று பொருள் கொள்ளலாமோ? அம்பாளுடைய ரூபத்தை ஆச்சாரியால் அந்த பாலனுக்கு தரிசனம் செய்வித்தாரா அல்லது தானே அவளாகி காட்டினாரா? குழந்தை அம்மாவை பிரிந்து வந்திருக்கிறான். நம்முடைய இந்த ஆசிரிய வேஷம் மட்டும் அவனுக்கு போதாது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு இதுவும் அவன் விட்டு விழுந்த பள்ளிக்கூடம் போலத்தான் இருக்கும். இதை அவனுக்கு வீடு போல் ஆக்க வேண்டும். ஆகையால் அம்மா வேஷத்தை, மகா அம்மா வேஷத்தை காட்டுவோம். ஆச்சாரியனாக ஞானம் ஊட்டுவோம், அம்பாளாக பிரேமையை ஊட்டுவோம் என்று எண்ணினாரா? கருணைக்கு காமாட்சி, ஞானத்துக்கு ஆச்சாரியாள்னு சொல்லலாமா பெரியவா? போனது ஆச்சாரியால் கிட்ட தான். அது கருணை காட்டணும்னு தான் கொஞ்சமும் தயங்காமல் மனம் திறந்து கூறினார். ஞானத்தை பற்றி அப்போது நான் நினச்சதே இல்லை. ஆத்மான்னு ஒன்று, அதை ரட்சிக்கணும்னெல்லாம் அப்போ தோணினதே இல்லை. காரியார்த்தமாக தான் ஒரு பெரிய இக்கட்டில் சகாயம் வேணும்னு தான் ஆச்சாரியால் கிட்ட போனது. ஆனால் அப்படி போகிறச்சே காரியத்துக்குத்தான் இல்லாமல் அவர்கிட்டையே ஒரு பிடிப்பு உண்டாச்சு. அதை பக்தின்னு வேணால் சொல்லலாமே தவிர ஞானத்தோடு சம்மந்தப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. காரியத்தில் ரெண்டு முக்கியமாக பட்டது. மடத்து நிர்வாகம் ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று, பண்டித லோகத்தில் சோபிக்கணுமேங்கிறது ரெண்டாவது. ஏன்னா மடம்னா வித்வான்களுக்கே முக்கியமாக ஆசிரியம்னு பரமகுரு சுவாமிகள் ஆக்கியிருந்ததுனால அவர் எப்போ பார்த்தாலும் வித்வத் சிம்மங்களோட சாஸ்திர விசாரம் பண்ணிகிட்டே இருப்பாரா? நான் போகிறச்சே எல்லாம் பார்த்துருக்கேன். வித்வத் சமூகத்தில் நல்ல பேர் வாங்கி ஆகணுமேங்கிற விசாரம் வந்துடுது. நானும் அப்போது அந்த அம்சத்தில் நிரட்சர குஷ்டி, அதாவது எதுவுமே அறியாதவன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீ ஞானத்தை பற்றி கேட்டியே, ஆச்சாரியாள்கிட்ட ஞானத்துக்கான சாஸ்திரங்களில் நல்ல புத்தி பிரகாசம் உண்டாகணும்னு வேண்டின்றேன்னாலும் அது நான் ஞானம் சம்பாதிச்சுண்டு ஆத்மாவை கடை தேத்திக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லவே இல்லை. வித்வான்களுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் வேண்டின்றது. டிஸ்ஆர்மிங் கேண்டர் என்பதை இதைவிட எங்கு பார்க்க போகிறோம்? ஆக வேண்டின்றது மடத்தை நடத்த, சதஸ் நடத்த அவர் கருணை காட்டணும்னு தான். அப்படியே காமாட்சிகிட்ட போகிறச்சே இவ்வளோ காரியார்த்தமாக இல்லை. இங்கே போனதும் கருணைக்காகத்தான். ஒன்று வேணால் சொல்லலாம், அம்பாள்கிட்ட போகிறச்சே ஒரு தாய்ப்பாசம் கூடினதாகவும், ஆச்சாரல்கிட்ட போகிறச்சே தீனன் என்ற பாவம் உணர்வு ஜாஸ்தி இருந்தது. அங்கே மரியாதையும் ஜாஸ்தி. இங்கே அம்பாள்கிட்ட கொஞ்சம் சுவாதீனம். ஒருத்தர் கருணை ஒருத்தர் ஞானம்னா ஆச்சாரியாளுக்குத்தான் கருணை கிடையாதா? இல்லை அம்பாளுக்குத்தான் ஞானம் இல்லையா? அவரை கருணாலயம்னே சொல்கிறோம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அவளோ ஞானாம்பாள், ஞானப்பாலே ஊற்றவ. அவர் கருணாமயமான ஞானி, அவர் ஞானமயமான காருண்ய ஸ்வரூபிணி. மிகவும் உள்ளாழ்ந்து பேசிக்கொண்டே போனவர் இதற்கு மேல் அவிழ்த்து விடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாகிவிட்டார். சரி சரி, நீ என்னமோ பிரித்து ஆச்சாரியால் அம்பாள் ஞானம் கருணைன்னு கேட்குறியே, பண்ணி திரும்ப திரும்ப நச்சரிப்பதுக்கு கேட்குறையேன்னு ஏதோ சொல்லிண்டு போகிறேன். வாட்சவத்தில் அது என்னென்னலாம் எனக்கு தெரியாது. அவ்வளோ சாமர்த்தியமெல்லாம் எனக்கு இல்லைப்பா. ஏதோ வேண்டின்றதை கொடுத்தார். இன்னி வரைக்கும் ரொம்ப குத்தம் சொல்கிறதுக்கு இல்லாமல் ஏதோ வண்டி ஓடிண்டிருக்கு. அடக்கப்பெட்டகம் கூட அவதாரம் எடுக்குமோ? இதோ எடுத்திருக்கிறதே. மகிமை எண் 5. வருஷம் போனால் என்ன, வயசும் ஆனால் என்ன, வயது கூட ஞாபக சக்தி குறையுதே என்பவர்கள் பலர்.
ஆனால் காஞ்சி மகா பெரியவரின் ஞாபக சக்திக்கு அளவே இல்லை. 1928 வருடம் மேட்டூர் அருகேயுள்ள நெருஞ்சிப்பேட்டை கிராமத்தில் மகா பெரியவார் முகாமிட்டிருந்தார். பக்தர்கள் அவர் முன்னால் அமர்ந்திருந்தனர். அப்போது எங்கிருந்தோ கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் காற்றில் மிதந்து வந்தது. இந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது என கேட்டார் பெரியவர். பக்கத்தில் பாலமலைன்னு ஒரு இடம், அதன் உச்சியில் சித்தேஸ்வரர் கோயில் இருக்கு, அங்கு ஏறும் பக்தர்கள் தான் இப்படி கோஷமிடுவார்கள் என்று கொன்றார் ஒருவர். சிவன் கோயிலில் கோவிந்த கோஷமா? ஆச்சரியமா இருக்கே, நானும் அந்த கோயிலுக்கு போகணும் என்றார் பெரியவா. அந்த மலையில் ஏற வேண்டுமானால் 12 மைல் 18 கிலோமீட்டர் நடக்கணும், வழித்துணைக்கு ஆள் வேணும் என்ற ஒரு பக்தர் அங்கு வழிகாட்டியாக இருந்த பெருமாள் கவுண்டர் என்பவரை அழைத்து வந்தார். கவுண்டருக்கு அப்போது 25 வயது இருக்கும். கவுண்டர் வழிகாட்ட பெரியவர் ஆர்வமாக மலை ஏறி சித்தேஸ்வரரை தரிசித்தார். நீங்கள் வேணுமானா பாருங்க, இந்த சித்தேஸ்வரருக்கு ஒருத்தர் தன் சொந்த செலவில் கோயில் கட்டுவார், இது நடக்கும் என்று தன்னுடன் வந்த பக்தர்களிடம் சொன்னார் பெரியவர். ஆனால் ஆண்டுகள் வேகமாக ஓடிவிட்டது. 62 ஆண்டுகள் சென்ற பின் 1990 சேட்டு ஒருவர் சித்தேஸ்வரரை தரிசிக்க வந்தார். அவரே கோயில் கட்டி கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார். மேட்டூர் அணைக்கு வந்த பெரியவர் அடியிலே பொக்கிஷம் என்று சொன்னார். அங்கிருந்தவர்களுக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. அதற்கான விளக்கமும் யாரும் கேட்கவில்லை. 70 வருடங்கள் கழித்து அணையில் சில பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. உள்ளிருந்து ஹனுமன், ராமன், சீதா சிலைகள் கிடைத்தன. அப்போதுதான் பெரியவர் சொன்னதன் அர்த்தம் ஊர் மக்களுக்கு புரிந்தது. சிலைகளை ஒரு மினி லாரியில் ஏற்றி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்தனர். அவற்றை பார்வையிட்ட பெரியவரிடம், இந்த சிலைகளை கொண்டு நாங்கள் கோயில் கட்ட தங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்றார். விரைவில் நடக்கும் என ஆசீர்வதித்த பெரியவா, அது சரி, உங்கள் ஊருக்கு நான் 1928 வந்தபோது எனக்கு வழிகாட்டினாரே பெருமாள் கவுண்டர், அவர் சௌகரியமாக இருக்காரா என்று கேட்டார். வந்தவர்கள் சிரித்து போனார்கள். நேற்று பார்த்த ஒருவரையே மறந்துவிடும் இந்த காலத்தில் 70 வருடம் கழித்தும் தன்னோடு வந்த வழிகாட்டியை பற்றி விசாரித்தது ஆச்சரியமளித்தது. அவருக்கு 95 வயசு ஆச்சு, இன்னும் நல்லா இருக்கார் என்று அவர்கள் சொல்லவே, ஒரு தாம்பாளத்தில் புது வஸ்திரங்கள் வைத்து, இதை அவரிடம் கொடுத்துருங்கோ, நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கோ என்றார் பெரியவா. மகா பெரியவாவின் கருணைக்கும் ஞாபக சக்திக்கும் ஈடிணையே இல்லை. அன்பர்களே, ஸ்ரீ மகா பெரியவா போன்ற மகான்களின் மகிமைகளை படித்து அறியும் போது நமக்கு அவர்களுடைய ஆன்மீக சக்தியும் ஞானமும் நன்கு புலப்படும். ஏனென்றால் இத்தகைய மகான்கள் ஸ்ரீ பகவானால் படைக்கப்பட்ட அவதார புருஷர்களன்றோ. இனி அடுத்த வாரம் நாம் மேலும் சில மகா பெரியவாளின் சில ருசிகரமான மகிமைகளை காண்போம். தேங்க்யூ ஆல்.